ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தெரியாமல் உனக்கு பின்பெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ நினைக்கிறாய் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று. ஆம், உண்மைதான். நீ மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பில் இருக்கத்தான் செய்கிறாய். ஆனாலும் யாரினால் அந்த பாதுகாப்பில் இருக்கிறாய் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யார் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை நீ மதிக்க வேண்டும். ஒரு மனிதன் உனக்கு உதவி செய்கிறான் என்று வைத்துக்கொள். அந்த மனிதனுக்கு திரும்ப நீ நன்றி சொன்னால் மட்டும்தான் அவன் மீண்டும் மீண்டும் செய்வான். அவனை நீ மதித்தால் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் செய்வான். அவன் அந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கிறான். அதே போலத்தான் தெய்வங்கள் உங்களுக்காக என்ன செய்கிறது, எந்த தெய்வம் உங்களை எந்த நபரிடம் இருந்து காப்பாற்றுகிறது, என்னென்ன விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான கட்டம். முக்கியமான உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இந்த வாக்கினை முழுமையாக கேள். இதை நீ தட்டிவிட்டு போனால் ஆனால் நிச்சயமாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறுகளை செய்வாய். நீ எப்பொழுதும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக ஒரு விஷயத்தையே நான் உன்னிடம் இந்த நேரத்தில் சொல்கிறேன். உனக்கு கெடுதல் செய்ய நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். உனக்கு முன்தான் எதுவும் தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நபருக்கு பின்னும் ஒவ்வொரு எதிரி இருப்பான். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விஷயத்தை தெரியாமல் செய்வான். அதை தெய்வமான நாங்கள் பார்த்து கொண்டு அவர்களை தண்டித்து கொண்டுதான் இருப்போம். நீங்கள் எல்லோரும் நினைப்பது என்ன தெரியுமா? சாய் சாந்தமானவர், பெருமாள் சாந்தமானவர், இப்படிப்பட்ட சில விஷயங்களை நினைக்கிறீர்கள். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நபர், அதாவது வேறொரு மனிதன் ஏதாவது ஒரு கெடுதலை செய்கிறான், ஏதோ ஒரு ஆபத்தை தருகிறான் என்றால் நிச்சயமாக இந்த சாயாகிய நான் சாந்தமானவன் தான். ஆனால் அதுவே தன்னுடைய பக்தனுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு எவன் பிரச்சனையை கொடுக்க நினைக்கிறானோ அவனை நாங்கள் என்ன மாதிரியான தண்டனையை கொடுப்போம் என்று உங்களால் யூகிக்கவே முடியாது. அந்த மாதிரியான தண்டனைகளை உங்களுக்கு கொடுப்போம். அதாவது தவறு செய்பவனுக்கு கொடுப்போம். நீங்கள் நினைக்கிறீர்கள் சாய் சாந்தமானவர், அதனால்தான் அவனை தண்டிக்கவில்லையோ, சாய் சாந்தமானவர் அதனால்தான் நமக்கு தொந்தரவு கொடுப்பவனை போய் கேட்கவே இல்லையோ, ஏன் சாய் இப்படி செய்கிறார் என நீங்கள் நினைக்கிறீர்கள். என்னுடைய பிள்ளைக்கோ, என்னுடைய பக்தர்களுக்கோ எவன் ஒருவன் ஒரு கெட்ட விஷயத்தை செய்கிறானோ அவனுக்கு நான் எந்த அளவுக்கு மீறியும் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன். நீங்கள் என்னுடைய கோபத்தை எல்லாம் பார்க்கவில்லை. ஒவ்வொரு தெய்வத்திற்கு பின்னும் கோபமும் இருக்கிறது, அதே நேரம் சாந்தமும் இருக்கிறது. புரிகிறதா தங்கமே? ஆனால் உன்னையே ஒரு தெய்வம் சுற்றி சுற்றி வருகிறது. எந்த ஆபத்து வந்தாலும் அந்த தெய்வம்தான் முதலாக உனக்கு நின்று காவல் காக்கிறது. ஆனால் நீ அந்த தெய்வத்தை அவ்வளவு இஷ்டமாக நீ வணங்கவும் இல்லை. அதே நேரம் நீ அந்த தெய்வத்தை எப்பொழுதாவது தான் வணங்குகிறாய், இதே போலத்தான் செய்கிறாய். இனிமேல் நீ எங்கு வெளியே, அதாவது உன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே காலடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு நீ செல்லும் பொழுது எந்த ஒரு பயமோ எந்த ஒரு ஆபத்தோ உனக்கு இருக்காது. நிச்சயமாக எவனாவது உனக்கு துரோகத்தை செய்ய வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும், அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறானோ நிச்சயமாக அவனுக்கும் தண்டனை கிடைக்கும். புரிகிறதா? அது யார் என்றால் மாரியம்மன் தான். மாரியம்மன் உன்னை சுற்றி சுற்றி தான் வருகிறது. உன்னை சுற்றி சுற்றி வருகிறது. உன்னை காவல் காத்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய வீட்டிலேயே உன்னை மாரியம்மன் மிக மிக சுற்றி சுற்றி வருகிறார்கள். மாரியம்மனை நீ தொடர்ந்து வணங்க ஆரம்பி. ஒரு அம்மா எப்படி தன்னுடைய பிள்ளையை அவ்வளவு நெருக்கமாக வைத்து என்ன செய்கிறாள், எது செய்கிறாள், இந்த விஷயத்தை செய்யக்கூடாது, அந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து கொண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து கொண்டும் இருக்கிறாளோ அதே போலவே மாரியம்மன் ஆகிய தெய்வம் உன்னை கவனித்து கொண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு நல்லதை செய்து கொண்டும் ஆபத்திலிருந்து உன்னை காவல் காத்து கொண்டு இருக்கிறது. சில சமயம் நீ பார்த்திருப்பாய், நீ எங்காவது செல்லும் பொழுது உன் கண்ணில் மாரியம்மன் படம்.
நீ எங்காவது இருக்கும் பொழுது ஏதோ ஒரு தெய்வமானது கண்ணில் படும். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய், பயமில்லாமல் செல், பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று உனக்கு சொல்வதுதான். புரிகிறதா என்னுடைய தங்கமே? வாழ்க்கையில் எதையுமே நினைத்து பயப்பட வேண்டாம். ஆனால் நான் இப்பொழுது சொன்ன இந்த தெய்வத்தை தயவு செய்து முழுமையாக நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னுடைய பூஜை அறையில் போய் மாரியம்மனை வணங்கிவிட்டு நீ வெளியில் செல். நிச்சயமாக அந்த மாரியம்மன் உன்னை நிச்சயமாக எந்த ஒரு ஆபத்தும் வராமல் காவல் காப்பாய். நிச்சயமாக உன் குடும்பத்தின் முழு பொறுப்பும் அவளுடைய கையில் இருக்கிறது. நிச்சயமாக அவளே உன்னுடைய வாழ்க்கையின் ஆபத்திலிருந்து காக்கும் தெய்வமாகிறாள். என்னுடைய தங்கமான பிள்ளையே, நான் சொல்வதை எந்த ஒரு நிலையிலும் மறந்துவிடக்கூடாது, அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. நான் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்வேன். எதுவுமே நான் சொல்ல வேண்டும் என்று சொல்வது கிடையாது, உன்னிடம் பேச வேண்டும் என்பது கிடையாது. உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அது ஏதோ ஒரு நல்ல வழி உனக்கு பிறக்க இருக்கிறது என்பதற்காகத்தான் சொல்கிறேன். நான் இப்பொழுது சொன்னதை எந்த ஒரு காலத்திலும் நீ மறந்து விடாதே. நிச்சயமாக நீ வெளியில் செல்லும் பொழுது கையெடுத்து உன்னுடைய மாரியம்மனை வணங்கிவிட்டு வெளியில் செல். எல்லா ஆபத்திலும் இருந்து நீ வெளியில் போகும் பொழுது வரும் ஆபத்திலும் இருந்து உன்னை சுற்றி தேவையே இல்லாமல் சிலர் தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அவரிடமிருந்து அந்த மாரியம்மன் நிச்சயமாக ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி மீட்டு கொண்டு வருவாய். இது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் சமீப காலமாக நீ மாரியம்மனை வணங்குவது இல்லை. முக்கியமாக எப்பொழுதாவது போய் வணங்குகிறாய், எப்பொழுதாவது அம்மனை பற்றி யோசிக்கிறாய். ஆனால் இனிமேல் நீ எங்கு வெளியில் சென்றாலும் மாரியம்மனை வணங்கிவிட்டு நீ செல். நிச்சயமாக ஒரு ஆபத்தும் ஒரு பிரச்சனையும் உனக்கு வராது. நன்மைகள் நடந்திடும். சகல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திடும். யோகம் நிச்சயமாக வரும். நிச்சயமாக யோகம் உன் வாழ்க்கையில் வரும். நம்புங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நானே துணையாக இருக்கிறேன். அனைத்து தெய்வங்களும் உனக்கு எல்லா நேரத்திலும் உதவிகரமாகவும் எல்லா தெய்வங்களும் உன்னை பாதுகாக்கவும் நான் நிச்சயமாக எல்லா இடத்திலும் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரவும் நாங்கள் இருக்கிறோம். கவலை வேண்டாம், சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். கவலைப்படாமல் இரு. எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். எவ்வளவோ விஷயங்கள் எல்லாவற்றையும் தாண்டி தான் வந்திருக்கிறாய். கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சகல பிரச்சனைகளையும் தாண்டி வந்து உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குவாய். தைரியமாக இரு. எந்நாளும் எப்பொழுதும் நான் உன்னோடு இருந்து உனக்கு எல்லா வளங்களையும் எல்லா சந்தோஷங்களையும் பெற்று தருகிறேன். ஓம் சாய்ராம்.